Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we have to go for the coordination chemistry lesson of concept that is crystal field theory. In previous class we have to learn about the VBT, valence bond theory. I hope you understand about the previous class and we have to go for that. Today is crystal field theory, that is CFT. Okay. So crystal field theory. So first we have to know about that. Why want to read the crystal field theory? So valence bond theoryல நம்ம பார்த்தது என்னென்னா ட்ராபேக்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறது. அதில் நீங்கள் இந்த கலர் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸை தவிர்த்து வேறு எந்த பற்றின ஒரு மூமெண்ட்டையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்ற ட்ராபேக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ரெண்டுத்துக்கான ஆன்சரும் நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் நம்ம கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு எப்படி கலர்டு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு தெரியுது இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீஹைட்ரேஷன்ஸ் ஆகிறப்போ ஒயிட்லேயும், ஹைட்ரேட்டடில் இருக்கிறப்ப ப்ளூ கலர்லையும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பீங்க. அண்ட் 11th ஸ்டாண்டர்டில் கூட நிறைய கலர்டு சால்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸுமே எப்படி உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ், அப்சார்ப்ஷன்ஸ் என்ன ஆங்கிளில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் நம்ம படிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டாஹெட்ரல் லிகாண்ட் ஃபீல்டு. ஸோ இதில் வந்துட்டு அயானிக் பாண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆஃப்டர் லேட்டராக பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி ஆக்டாஹெட்ரல் லிகாண்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அதில் இருக்க மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸுடைய உங்களுக்கு அப்சார்ப்ஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய கிளிட்டரிங்ஸ், ஐ மீன் பாண்டிங், அந்த பாண்டிங் வந்து உங்களுக்கு XYZ அப்படின்ற ஆக்சஸ் நீங்கள் கிராஃபிக்கலில் பார்த்துருப்பீங்க. XYZ. ஸோ XYZல உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸில் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, Y and Z. ஸோ த சேம் வே it will explain about how to be the atoms it's bonded with the many angles of that. So XYZ இந்த மாதிரியான ஒரு கேட்டகரிஸில் இருக்கிறப்ப என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் அண்ட் ஆஸ் வெல் ப்ளஸ் இசட் மைனஸ் இசட். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸில் நம்மளுக்கு ஆங்கிள்ஸ் இருக்கும். இந்த ஆங்கிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டாஹெட்ரலில் எப்படி உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது, அதே மாதிரி டெட்ராஹெட்ரலில் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் பார்க்க போகிறோம். சரியா? ஃபார் த கிறிஸ்டல் the field is splitting for octahedral field. In this octahedral field we have to know about for that the how many types of that d orbitals have the splitting: dxy, dyz and dxz. So இந்த yz, xz and xy, so இந்த categories மட்டும் இல்லாமல் dx square minus y square and dz square. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ், ஐ மீன் இந்த ஆங்கிளில், அதாவது இந்த டி ஆர்பிட்டல்ஸ் வந்து XY ஆக்சஸ்லேயும் YZ ஆக்சஸ்லேயும் இருக்கிற மாதிரி dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி ஆக்சஸ்லேயும் இருக்கும், dz ஸ்கொயர் ஆக்சஸ்லேயும் இருக்கும். அதாவது இசட்ஸ்லேயே உங்களுக்கு 2 times ஸ்ப்ளிட்டடாக இருக்கும். ஸோ அதுதான் dz ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டடில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 2 டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா dx square minus y square and dz square, that is also it's denoted by EG. And the another splitting dxy, dyz and xz, that is have to denoted by T2G. So in this type of d orbitals have to splitted for the 2 types, that is EG and T2G. So EG types, what is that? dx square minus y square and dz square. T2G, that is dxy, yz, xz. ஓகேவா? இது வந்து ரொம்ப மெயினான விஷயம். ஸோ இந்த 2 ஸ்ப்ளிட்டிங்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான பாண்டிங் இருந்து எப்படி அதில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் ஸ்ப்ளிட் அவுட் ஆகிட்டு நம்மளுக்கு கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது இல்லையா. ஸோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்ப்ளிட் அவுட். ஸோ இப்போ ஆக்டாஹெட்ரலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அவுட் ஆகுது இல்லையா, இதே மாதிரி டெட்ராஹெட்ரலில் இருக்கக்கூடிய ஃபீல்டில் எப்படி ஸ்ப்ளிட் அவுட் ஆகுது அப்படின்றதே நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய டெல்டா நாட், தட் இஸ் தட் டினோட்டட் பை
எனர்ஜி ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி லெவலில் தான் நம்ம டெல்டா நாட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணுறோம். இதோடைய டெல்டாவோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா +3/5 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து -2/5 வரைக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். எதில் எக்ஸ் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ சேம் வே we have to go for that tetrahedral field. This is tetrahedral field diagram. You can see that the split out the format I already explained about you for the dx square, y square, dz square. So we have to compare with the octahedral. It will be reversible. ஸோ நீங்கள் ஆக்டாஹெட்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த T2G அப்படின்னு இருக்கும், இந்த இடத்துல EGன்னு இருக்கும். பட் டெட்ராஹெட்ரலில் இந்த இடத்துல வந்துட்டு XY, YZ, XZ வந்து T2 அப்படி டினோட் பண்ணுறோம். இந்த பிளேஸை வந்து EGன்னு சொல்லி ஆக்டாஹெட்ரல் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி டெட்ராஹெட்ரலில் வெறும் E அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ப்ளிட் அவுட் வந்து டெட்ராஹெட்ரல் ஃபீல்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட காம்ப்ளெக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அதோட ஸ்ப்ளிட்டிங்கை நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஆக்டாஹெட்ரலில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸாக இருந்தால் என்ன டைப்பில் இருக்கும், அதே டெட்ராஹெட்ரலில் இருந்தால் என்ன டைப்பில் இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? இதோடைய ஆவரேஜோடைய எனர்ஜி லெவல் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துல டெல்டா டி அதோடைய வேல்யூ அப் டு எது வரைக்கும் இருக்குன்னா 4/9 டெல்டா நாட். ஓகே, in this tabulation will explain how to determine the crystal field splitting energy level. So you can see the tabulations, and before that we have to know about the formula how to be determined in through this formula, that is delta is equal to HV is equal to HC by lambda and also is equal to HC nu dash. So I am going to explain first of all the formula. Delta, it's a common formula, that is HV. Okay, the V is the frequency, the general thing. We can write the frequency also the c by lambda, that is speed of light or velocity of light, and lambda is the wavelength. Okay, so we can write as the V is a c by lambda. ஸோ உங்களுக்கு அது புக்கில் இல்லை, ஸோ நான் அதை உங்களுக்கு பென்சிலில் எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ வியை வந்து c by lambda அப்படின்னு எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் 1/λ, that is reversible, that is wave length of the lambda also we can write the nu means that wave number. ஸோ வேவ் நம்பர்ஸோடைய ரிவர்சபிள் தான் உங்களுக்கு வேவ் லென்த்து அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஜென்ரலாக. ஸோ நான் இந்த இடத்துல 1/λ நியூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1/λ நியூன்னு எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ரிசல்ட்ஸ் என்ன கிடைக்கும், HC அப்படியே இருக்கும், 1/λக்கு பதில் நியூ அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு டெல்டாவோட வேல்யூ HC நியூ டேஷ் அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மெயின் ஃபார்முலா டு டிட்டர்மைன்ஸ். In this formula have that H is the Planck's constant. So H அப்படின்னு சொன்னாலே Planck constant அப்படின்றது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயந்தான். அதோடைய வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இப்போ அதை யூஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். For that TiBr6, the டைட்டானியம் ஹெக்ஸாப்ரோமைடு இருக்குது, ஃப்ளூரைடு இருக்குது, அப்புறம் அக்வா இருக்குது. ஸோ இதில் நான் 1/1 சொல்லிட்டு இருக்கேன். தட் இஸ் TiBr6 3-. For that ionic crystal, நான் இப்போ உங்களுக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் மெயினாக அயானிக் பாண்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதே வேலன்ஸ் பாண்ட் தியரியில் விபிடியில் வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ஆட்டம்ஸோடைய பாண்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆனால் உங்களுக்கு கிறிஸ்டலில் வந்து அயானிக் பாண்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் மைனூட்டான ஒரு இஷ்யூஸ் கூட நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா அயானிக்கோடைய ப்ராப்பர்ட்டிஸே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா மைனூட்டான விஷயம் கூட நம்மளுக்கு தெரியும் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரியா? இப்போ ஃபார்முலாஸ் போகலாம். Delta is equal to HC nu. So H is the Planck's constant, அதோடைய வேல்யூஸ் போட்டிருக்காங்க 6.626 into 10 to the power of -34 Js. அதே மாதிரி C ஓட கான்ஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும், the velocity of light or speed of light, that is 3 into 10 to the power of 8 ms, that is meter per second. So இதோடைய நியூ ஆன ஃபார்முலா, தட் இஸ் ஃப்ரீக்வன்சி, அந்த வேவ் லென்த்தோடைய வேல்யூஸ் உங்களுக்கு புக்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த பேஜ் நம்பர் 156, த சேம் பேஜ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லைக்வைஸ் புரோமைட், ஃப்ளூரைட், அக்வாக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஜூலில் கிடைக்கும். அதை கிலோ ஜூலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ கிலோ ஜூலுக்கு மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டகரிஸில் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, இந்த சிம்பிள் வே அவகாட்ரோ நம்பர்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணால் ஸோ மோல் கேட்டகரிஸில் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ இருக்கக்கூடிய ஆன்சரோட அவகாட்ரோ நம்பர் தட் இஸ் 6.023 into 10 to the power of 23 மோலோட நம்ம பை மோலோட நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் 149.4 kJ per mole அப்படின்னு கிடைக்கும். த சேம் வே ஃபார் தட் ஆல் த அதர்
complexes. We can determine what is that. Yes, crystal field splitting energy level. Okay, and the other concept is the distribution of the d electrons of octahedral complex. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் நீங்கள் ஆக்டோஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் நம்ம எப்படி வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஈக்குவேஷன்ஸ் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா பேரிங் ஆஃப் எனர்ஜி தட் இஸ் டினோட்டட் பை P அண்ட் டெல்டா நாட் தட் இஸ் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி. ஸோ ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி பற்றி இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேரிங் எனர்ஜியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பின்னிங் மீன்ஸ் ஸ்ப்ளிட்டிங் ஆகிறப்ப இருக்கக்கூடிய ஸ்பின்னிங் வந்து ஸ்லோவாக இருக்கிறப்ப என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும், அதே ஹை ஸ்பீடில் ஸ்பின்னிங் இருக்கிறப்ப என்ன மாதிரியான காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இதோடைய த சிம்பிளஸ்ட் ஃபார்முலாஸ் தான் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். தட் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட் stabilization of energy, that is CFSE. So we can write that the ELF, that is LF means that is stabilization energy la irukkudiya Ligand field. ISO that is isotropic. So isotropic method la irukku ungalku, adanaala ungalku இந்த denotions vandu LF ISO அப்படின்ற மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ in this LF and ISO also we have to write for the elaborated for that the number of in atoms of that T, அதாவது நான் பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு டினோட்டட் பண்ணுறது தான் N. ஸோ T2G. ஸோ T2G நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜிஸில் உங்களுக்கு எப்படி இந்த டி ஆர்பிட்டால்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிகான்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு 2 மெத்தடில் பார்த்தோம் இல்லையா. ஸோ EG T2G. ஸோ அதுதான் இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ -4 plus N obviously the number of non-pairing electrons and EG is the splitting categories. The value is 0.6 and delta naught plus NPP minus N dash P into P. So this is the longest formula. But in the formula எப்படி யூஸ் ஆகுது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஹை அண்ட் லோவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜியை பார்க்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு டேப்லேஷன்ஸில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கலர்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். கலர்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த கலர்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் சொன்னேன் காப்பர் சல்ஃபேட் சொன்னிருந்தேன். அந்த காப்பர் சல்ஃபேட்டை நான் எடுத்துக்கிறேன். அந்த காப்பரில் இருக்கக்கூடிய அந்த அக்வாஸ் ரேஞ்சஸை பொறுத்து கலர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அப்சர்வ் ஆகக்கூடிய அந்த லைட் மூலயமா நம்மளுக்கு எப்படி இந்த சன்லைட் என்ன லைட் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுதோ அதில் பட்டு உங்களுக்கு எப்படி ஸ்ப்ளிட் அவுட் ஆகுதோ அந்த ஆட்டம்ஸில் பட்டு ஸ்ப்ளிட் அவுட் ஆகிறப்ப என்னென்ன வேவ் லென்த்தில் என்னென்ன கலர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வேவ் லென்த்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 159 கொடுத்துருக்காங்க. அந்த 59 இருக்கக்கூடிய வேவ் லென்த் பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்சர்வ் வேரியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலரு உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ வேவ் லென்த் எக்ஸாம்பிள்ஸ் 4000 இந்த ஆங்ஸ்ட்ராமில் இருக்கும். அதே வேவ் லென்த் வேவ் நம்பர்ஸ் வித் வேவ் லென்த் ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன். வேவ் லென்த் 4000, the wave number is 25,000 means we can see the colors is violet and observed color is yellow. The same way for the wavelength is 4750 means wave number is 21,053. ஸோ அதில் உங்களுக்கு அப்சர்வேஷன்ஸ் கலர்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். பட் அப்சர்வ் அதாவது அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த 2 கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா. உங்களுக்கு அந்த கெமிக்கலாக நம்ம பார்த்துருப்போம். அப்சர்வ்னால் உங்களுக்கு சக் பண்ணுறது. அப்சர்வ் பண்ணுறதுனா நம்ம என்ன மாதிரி ஒரு கலர்ஸை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றது. அதாவது ஒரிஜினல் கலர்ஸ் ஒன்று இருக்கும், எஸ்டாப்ளிஷ் பட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கலர்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ 2 கலர்ஸ் நம்ம அது எல்லாமே வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஐ சைட்டுக்கு வந்து வேவ் லென்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்ப எனக்கு ஒரு கலர்ஸ் தெரியும். இதுவே நான் கொஞ்சம் தள்ளி ஒரு வேறு ஆங்கிளில் பார்த்தோன்னா எனக்கு வேறு கலர்ஸ் தெரியும். அந்த கலர்ஸ் டிஃப்ரென்ஸ்க்கான மெயினான ரீசன் வந்து வேவ் லென்த்து தான். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷுவலைஸில் இருக்கக்கூடிய வேவ் லென்த்து வேவ் நம்பரை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கலர்ஸ் சேஞ்சஸே இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேப்லேஷன்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, சரியா. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி லெவல்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன போர்ஷன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபார் டைட்டானியம் அக்வாக்கு கொடுத்துருக்காங்க. த எனர்ஜி லெவல் T2G அண்ட் EG லெவல்ஸை உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதோட எனர்ஜி லெவல் வந்து
239.7 கிலோஜூல் பர் மோல். ஓகேவா? அதே மாதிரி மெட்டாலிக் கார்பனைல்ஸ். ஸோ அடுத்த கான்செப்டாக இருக்கக்கூடிய மெட்டாலிக் கார்பனைல்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மெயினான கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆட்டம்ஸ் இஸ் ப்ரெசன்ட், ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி கார்பனைல்ஸை நம்ம கவுண்ட் பண்ண முடியும். ஆஸ் வெல் த கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணி கூட நம்ம இந்த கார்பனைலை கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மெட்டாலிக் கார்பனைல்ஸில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன்ஸில் சப் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஃபார் மெட்டல் ஆட்டம்ஸ். ஸோ ஹவு மெனி மெட்டல் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கலாம். தட் இஸ் மோனோ நியூக்ளியர் கார்பனைல்ஸ் அண்ட் பாலி நியூக்ளியர் கார்பனைல்ஸ். ஸோ இந்த நேமே உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வைக்கும். மோனோ மீன்ஸ் a single and polyனா the more than 2. ஸோ இதில் என்ன அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ நியூக்ளியர் கார்பனைல்ஸ். These compounds contain only one metal atom have the comparatively simple structures. For example, nickel carbonyl. Same way for polynuclear carbonyls means the metallic carbonyls containing 2 or more metals atoms, that is polynuclear carbonyls. அதுக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸை உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. சரியா? இந்த சேம் வே ஃபார் த கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஆன்ஸில் தான் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லிகான்ஸில் உங்களுக்கு அந்த லிகான்ஸ் டு லிகான்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை எப்படி டிஃபர் பண்ணலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நான் பிரிட்ஜ் மெட்டல் கார்பனைல்ஸ் அண்ட் பிரிட்ஜ்ட் கார்பனைல்ஸ். ஸோ நான் பிரிட்ஜ்டும் பிரிட்ஜ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் மூலயமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அது இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சரியா? ஸோ அதுவான எக்ஸ்பிளனேஷன்ஸும் ப்ளஸ் லோ அண்ட் ஹை ஸ்பின்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸும் இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் FeH2O6 and 3+. இதில் வந்து நான் சொல்லியிருக்க மாதிரி அயான்ஸ் பாண்டிங்கில் தான் நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் படிச்சுட்ருக்கோம். ஸோ அயான்ஸ் பேஸ்டில் தான் இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தவுட் அயான்ஸ் மீன்ஸ் வி ஹாவ் டு கோ ஃபார் தட் VBT. ஓகேவா? ஸோ அயான்ஸ் கேட்டகரி வி கேன் எக்ஸ்பிளைன் த்ரூ தி CFT, தட் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட். ஸோ ஹை ஸ்பின் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய த காமன் திங்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபெர்ரிக்குடைய உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எப்பவுமே D5 கான்ஃபிகரேஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ D5 மீன்ஸ் த D ஆர்பிட்டல்ஸ் ஸ்பிட்டட் இன்டூ 5 டைப்ஸ். ஸோ ஒரு செக்மெண்ட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பேசிஸில் பார்த்தோம்னா 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு D5 தான் இருக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரானாக ஒரு செக்மெண்ட்லேயே நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு எல்லாமே லோன் பேராக மட்டும்தான் இருக்கும். அப்போது நம்பர் ஆஃப் பேர் த பேர் எலக்ட்ரான்ஸ் N0P. இதில் வந்து பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ அதோடைய ஆன்சர்ஸ் 0. ஸோ தெர்ஃபோர் ஐசோ தட் இஸ் ஐசோட்ரோபிக் வந்து அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 0வாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே பேர் எலக்ட்ரான்ஸே இல்லை. ஓகேவா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் ஹை ஸ்பின் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸில் ஸ்ப்ளிட் அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னா T2G EG. ஸோ D5ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதில் T2G கேட்டகரிஸில் 3 அண்ட் EG கேட்டகரிஸில் 2 ஸ்ப்ளிட் அவுட் ஆகும். ஸோ 3-2 அதாவது அந்த D5 நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ப்ளிட் அவுட் கேட்டகரிஸ் 2 கேட்டகரிஸ் நான் திருப்பும் இது வரைக்கும் நான் 3 டைம்ஸ் சொல்லியிருக்கேன். T2G EGன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ளிட் அவுட் கேட்டகரிஸ் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் 3-2 இருக்கும். அதே சேம் திங் ஃபார் லோ ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2Gலேயே உங்களுக்கு அந்த 5 கேட்டகரிஸும் ஃபில் ஆகிடும். EG உங்களுக்கு எம்டியாகவே இருக்கும். சரியா? அப்போ ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இப்போது இந்த ஃபார்முலாஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த லாங்கஸ்ட் ஃபார்முலா அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா T2G தட் இஸ் 3 த வேல்யூ அண்ட் ப்ளஸ் தட் இன் திஸ் 2 அண்ட் வேல்யூ அண்ட் டெல்டா நாட் ப்ளஸ் 0னா லோன் பேர் வந்து நம்மளுக்கு ஜீரோஸ் இருக்குது. ஸோ 0 இன்ட்டு P மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸோட வேல்யூஸ் ஆஃப்டர் தட் த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ நம்மளுக்கு 0வாக இருந்ததுனால ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறப்ப எல்லாமே நம்மளுக்கு வேல்யூ ஜீரோஸில் தான் கிடைக்கும். ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டேபிளைசேஷன் எனர்ஜி லெவலில் இங்கே ஆன்சர்ஸ் வந்து 0 வந்திருக்கு. பட் லோ ஸ்பின்னில் உங்களுக்கு 0 வராது. ஏன்னா அந்த ஸ்ப்ளிட் அவுட் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகுது இல்லையா? ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு -2 டெல்டா நாட் ப்ளஸ் 2Pன்னு இருக்கும். ஸோ டெல்டா நாட் தட் இஸ் த வேல்யூ இஸ் 14,000 as well for that P ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32,000
Cm-1 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங்கை டிபெண்ட் பண்ணி கூட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத உங்களால் இப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியா? அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸில் உங்களுக்கு எது பாசிபிலிட்டிஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 0 கிடச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு T3 2G E2G இதுதான் உங்களுக்கு பாசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ பாசிபிலிட்டி மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா எது நம்மளுக்கு வந்து ஃபேவரபிளாக இருக்கும், எந்த ஸ்பின்னிங்கில் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவில் கிடைக்குமா இல்லை ஹையில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹை ஸ்பின்னிங் தான் இங்கே பாசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது? எஸ் 5. ஸோ ஹென்ஸ் பேராமேக்னெட்டிக். லோன் பேர்ஸ் இருந்தாலே அது பேராமேக்னெட்டிக், பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது டைமேக்னெட்டிக். ஸோ நம்மளுக்கு லோன் பேர்ஸ் இருக்குன்றதுனால இங்கே பேராமேக்னெட்டிக்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மேக்னெட்டிக் மூமெண்ட் அந்த ஃபார்முலாஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்பின்னிங் ஃபார்முலா μs இஸ் ஈக்குவல் டு த ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2. இந்த ஃபார்முலாவில் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்துட்டு 5.916 bm. bm மீன்ஸ் போர்ஸ் மேக்னட்டான். அதாவது இந்த ஸ்பின்னிங் இந்த ஸ்பின்னிங்கோடைய ஃபார்முலாஸ் உங்களுக்கு பிஎம்மில் கிடச்சிருக்கு. ஏன்னா அதோட யூனிட் வந்து போர்ஸ் மேக்னட்டான் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ பிஎம்மோட வேல்யூஸை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் ஹை ஸ்பின் அண்டு லோ ஸ்பின் விச் ஒன் இஸ் பாசிபிலிட்டி, விச் ஒன் இஸ் ஃபேவரபிள் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? Now you can see the pictures about the classification of the based on structures. ஸோ நான் பிரிட்ஜ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நான் பிரிட்ஜ் மெட்டல் கார்பனைல்ஸ். வை? பிகாஸ் வி ஹாவ் டு நோட்டீஸ் ஃபார் தட் த சென்ட்ரல் மெட்டல் அயான் த நிக்கல். ஸோ வி கேன் see that the ligands. ஸோ நிக்கல்ஸ்லேருந்து லிகான்ஸுக்கு ஸ்ட்ரைட் பாண்டிங் இருக்குது. ஸோ எந்த விதமான பிரிட்ஜஸும் நம்மளுக்கு தேவை கிடையாது. அதாவது நீங்கள் சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கும் லிகான்ஸுக்கும் உள்ள பாண்டிங்க்கு யாருமே, அதாவது உங்களுக்கு அந்த த்ரோ அவுட் ஃபார் மீடியம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பாண்டிங் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க நான் பிரிட்ஜ்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பிரிட்ஜ்டு மெட்டல்ஸ் கார்பனைல்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு நான் பிரிட்ஜோடைய டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ நம்ம பிரிட்ஜ்டு மெட்டல்ஸ் கார்பனைல்ஸ்க்கு போகலாம். ஸோ இது வந்து என்ன பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா central metal ions with ligands, it's directly connected to this bonding. These metals carbonyls do not contain any bridging carbonyl ligands அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? So in this bridged carbonyls have to notice for the two types of central metal atoms. So Fe2CO9. ஸோ கார்பனைல்ஸ் வந்து உங்களுக்கு 9 இருக்குது, Fe வந்து உங்களுக்கு 2 இருக்குது. ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ்க்கு இடையிலேயே இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ், இந்த கனெக்டடு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பிரிட்ஜஸ் சொல்கிறோம். ஏன்னா இந்த எஃப்இயில் இருக்கக்கூடிய கார்பனைல்ஸும் செகண்டில் எஃப்இயில் இருக்கக்கூடிய கார்பனைல்ஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே வந்து பிரிட்ஜஸ் மாதிரி கார்பனைல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது செப்பரேட்டாக நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கார்பனைல்ஸ் வந்து 2 எஃப்இக்குமே கனெக்டடாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பிரிட்ஜஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரே ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ்லேருந்து லிகான்ஸ்க்கு வரதுக்கும் 2 சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ்லேருந்து லிகான்ஸ் வந்துட்டு எப்படியா கனெக்டடில் இருக்குது அப்படி இந்த கனெக்டட் தான். ஸோ இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது, இது பிரிட்ஜஸ் கேட்டகரிஸில் வராது. ஸோ இந்த கனெக்டடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பிரிட்ஜஸ் கேட்டகரிஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் பாண்டிங்கை தான் நம்ம பிரிட்ஜ்ட் கார்பனைல். ஸோ இது ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம நான் பிரிட்ஜ் ஆர் பிரிட்ஜ் அப்படின்றதையும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். Now go for the stability of that complex. In metal complex we have to stability denotions is beta. For that we have to go for that one equations, that is copper and ammonia. We can get that copper ammonium. That is that we have to split out for that the reversible reactions. That's what we have to denote for the reversible reactions. In the reversible reactions la நம்ம overall reactions எப்படி எழுதலாம்? That is that constant beta is equal to, நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இந்த கான்ஸ்டன்ட் எழுதும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரியாக்டன்ட் பை எஸ், ரியாக்டன்ட் பை எஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ரியாக்டன்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்டிவிட்டி எழுதும்பொழுது உங்களுக்கு ஸ்ப்ளிட் அவுட் வந்து இந்த மெத்தடில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் இயர்ஸ் எழுதும் போது கூட உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ப்ராடக்ட் எழுதின பிறகு ரியாக்டன்ட் எழுதுங்க. ஸோ ப்ராடக்ட்டில் வந்துட்டு உங்கள் நியூமரேட்டர்லையும் உங்களுக்கு ரியாக்டன்ட் வந்து டினாமினேட்டர்ஸ்லையும் இருக்கும். அப்போது அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மாற்றி எழுத மாட்டீங்க. ஏன்னா இந்த ஓவரால் ரியாக்ஷன்ஸ் எழுதும்பொழுது உங்களுக்கு அந்த ஓவரால் ரியாக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்மேஷனில் மிஸ்டேக்ஸ் வந்துடும். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூமரேட்டர்ஸில் உங்களுக்கு ப்ராடக்ட்,
டினாமினேட்டரில் ரியாக்டட். ஓகேவா? ஸோ அந்த கேட்டகரிஸில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் லெசன்ஸில் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் லெசன் ப்ரீவியஸில். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட கண்டினியூஷன்ஸ் தான் இது உங்களுக்கு. ஸோ இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் மெத்தடில் தான் நம்ம எழுத போகிறோம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஓவரால் சம்ஸ் வரும்பொழுது இந்த லாஸ்ட்டாக நீங்கள் உங்களுக்கு கூடிய அந்த மெக்கானிசம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எழுதணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ ஃபைனல் உங்களுக்கு என்ன வரும், ஏன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜ் நம்பர் 165, இந்த 165ஸில் இருக்கக்கூடிய அந்த ஓவரால் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், the equations is mx6 plus 6l, the reversibles of ml6 plus 6x. ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் நான் எப்படி ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி நியூமரேட்டர் இஸ் த ப்ராடக்ட். ஸோ ml6 plus 6x தான் வரணும். பட் why I am not writing for 6xனா, we have to ignore that strongest concentration. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட்டட் திங்ஸை நம்ம இக்னோர் பண்ணுறோம். ஸோ இக்னோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த 6x வந்துட்டு ஒமிட் பண்ணுறோம். சரியா? அப்போது உங்களுக்கு என்ன மட்டும் ரிமைனிங்கில் இருக்கும், ml6 மட்டும் இருக்கும். ஸோ டினாமினேட்டர்ஸில் ms6 6l. ஸோ இது ஆப்வியஸ்லி எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இதில் என்ன நோட் பண்ணியிருக்கீங்கன்னா, கான்சன்ட்ரேட்டடில் இருக்கக்கூடிய அந்த திங்ஸை நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதை தான் நம்ம ஓவரால் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஃபார்முலாஸ் படி இந்த ஓவரால் ரியாக்ஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்துருக்கோம். ms6 plus l, the reversible we can get mx5l plus s. ஸோ எஸ் வந்துட்டு நம்ம கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் இல்லையா, ஸோ இது 1 by 1 நம்மளுக்கு ரிமூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ரிமூவல் ஸ்டெப்பை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பேஜ் நம்பர் 165ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஓவரால் ரியாக்ஷன்ஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸையும் உங்களுக்கு சைட் பை சைடு எழுதியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? அதுலேருந்து நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா, ஸ்டேபிலிட்டியும் அதோடைய ஆல்ஃபா பீட்டாஸ் இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்டேபிலிட்டி வித் ஸ்டேபிலிட்டி உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். instability have to denoted alpha and obviously stability na beta nu நம்ம இப்போதான் படிச்சோம் இல்லையா. So alpha value comparing to beta value, that is a difference is main thing for that. The 1.0 into 10 to the power of minus 3 for alpha. Stability means 1.0 into 10 to the power of 3. So this is that main difference. So instability ko stability ko உள்ள difference உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So இதே மாதிரி categoriesல copper, silver, cobalt இதோடைய instability with stability யோட difference-உம் நம்மளுக்கு 164 பேஜ் நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பேஜஸும் ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the last concept of the coordination chemistry lesson for the importance of application of coordination complex for the uses. ஸோ அப்ளிகேஷன்ஸும் கேட்கலாம், இல்லைன்னா யூசஸ் அப்படின்னு கேட்கலாம். the main uses I am going to read out for that. In phthalo blue, the bright blue pigment is complex of copper 2 ion. It's used in the printing, ink and packaging industry. So நம்ம கலர்ஃபுல்ஸ் பற்றி படிக்கிறோம். ஸோ டி ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொன்னாலே, டிரான்சிஷன்ஸ் மெட்டல்னு சொன்னாலே உங்களுக்கு கலர்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்ருக்கோம். ஸோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி லெசன்ஸில் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் படிச்சிருக்கோம். எப்படி கலர்ஸ் வந்து தெரியுது, அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எப்படி ஸ்பிளிட் அவுட் ஆகுது, ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எப்படி பாண்டிங் ஆகுது, அதோட வேலன்ஸ் தியரி என்ன, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி என்ன, ஸோ ஸ்டேபிலிட்டி எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி லைஃபோட ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ பிரிண்டிங், இங்க் அண்ட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி அண்ட் the purification of nickel by Mons process. ஸோ மான் ப்ராசஸ் கூட நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் கூட நம்ம நிக்கல் டெட்ரா கார்பனைல் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது கூட உங்களுக்கு என்னது இந்த காம்ப்ளெக்ஸ் கேட்டகரியில் தான் வருது. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட். The same way for many biological systems of contain the metal complex also. For the example, the red blood corpuscles, that is RBC, the composed the heme group, hemoglobin சொல்வாங்களா red blood cell, that is heme group which is Fe2 plus, and in the important role of carrying oxygen from the lungs to tissue and carbon dioxide tissue to lungs. அதாவது
நம்மளோட இன்ஹேல் எக்ஸேலில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் கூட இந்த மாதிரியான பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸோடைய அப்ளிகேஷன்ஸும் நம்ம டிரான்சிஷன் மெத்தட்ஸ் மூலயமா கிடைக்கிது. ஸோ இந்த யூசஸ் எல்லாமே நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள். அது கூட 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் பயாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் சைட் பை சைட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட் ஆல் த கான்செப்ட் ஆஃப் த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி lesson. Hereafter we have to go for that the new lesson for the next class. Thank you students.